நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் சுபிஷமாகவும் அமைய எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். நீ கொடுத்துற ஒரு ஆதரவுக்கும் நன்றி. எனக்கு மொத்தம் 940 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட், அதனால் பர்சனலாக ஒருத்தர் விஷ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஒரு பொதுவான வீடியோ போடுறேன். இப்போ நேரம் சரியாக 10:14. இப்போ பாருங்கள் நேபர்ஹுட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் நியூ இயர் ஆரம்பிக்கல, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி, ஆனால் ரியல் ஃபீல் -4ங்க. கொஞ்சம் காற்று வீசுறதுனால இன்னும் கொஞ்சம் கூலாக ஃபீல் ஆகும். ரியல் ஃபீல் தான் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் வெளியே போயிட்டு வர்றது. இங்கே பாருங்கள் நெய்பர்ஹுட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். தூரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹைவே இருக்குது. பாட்டெலாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க எங்கே வேறு எங்கேயும் போகலன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்க, அது என்னன்னு தெரில. அந்த இடம் அவங்களே ஒரு மாதிரி குடில் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் சீரியல் பல்ப்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. எங்கள் பக்கத்தில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். கம்மி பத்தாப்பு வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சத்தம் போடாமல், அதிகமாக சத்தம் போடாமல், லெஸ் சேஃப்டி ரிஸ்க் அது ஆக்சுவலாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் 12 மணி ஆகலை அங்கே. ஆனாலும் அங்கே பாருங்கள் கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கேம்ப் ஃபயர் போட்டு இது பண்ணுறது. மொத்த ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா மொத்தமாக ஃப்ராங்க்ஃபர்ட் போகிறதுக்கு சேஃப் கிடையாது, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக ஃப்ராங்க்ஃபர்ட்டில் போயிட்டு அந்த பிரிட்ஜு கீழே, அயர்ன் பிரிட்ஜு கீழே நம்ம நின்று பார்க்கலாம். நல்ல ஒரு கிராக்கர்ஸ் வியூ இருக்கும், நல்ல வியூ இருக்கும். ஆனால் ரொம்ப ரிஸ்க்குங்க. ரொம்ப இந்த விண்டு ரொம்ப கோல்டாகிறதுனால ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அதில் போயிட்டு வர்றது. கூட்ட நெரிசல் வேறு, சேஃப்டி ப்ராப்ளம். அப்புறம் தரையும் கொஞ்சம் வழுக்கும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பாட்டெலாம் லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டு என்ன பாட்டுங்கிறது தெளிவாக தெரில, ஆனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தூரத்தில் பாருங்கள் ஹைவே ஒன்று இருக்குது, நிறைய கார்ஸ் போயின்னு இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் இருக்காங்க. நியூ இயருக்கு போய் சேரல அவங்க வீட்டுக்கு நினைக்கிறேன். பாருங்க தெரியுதுங்களா, இந்த ஃப்ளாஷ் லைட் போது பார்த்தீங்கன்னா அதான் ஹைவே. நிறைய பேர் ஊருக்கு போயிருக்காங்க. நியூ இயருக்கு முன்னாடி வீட்டுக்கு போயின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா யாருமே விரும்ப மாட்டாங்க நியூ இயர் இருக்கும்போது ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. யாரும் தனியாக போய் இது பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பட் இருந்தாலும் சில ஜீவன்கள் அப்படி தான் போயின்னு இருக்காங்க. அதில் ஹைவே இருக்குது. நிலைமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போகலாமான்னு தெரில, எவனஸ் கூட்டிட்டு இன்னும் முடிவு பண்ணல, பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி. தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நமக்குமே இந்த 2026 நல்ல ஒரு வருஷமாக அமையணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா நிறைய சவால்கள், போராட்டங்கள் இருந்திருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த வருஷத்தை துவங்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சவால்களை எதிர்கொள்ளணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 948 அட்லீஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அது ஒரு பெரிய இலக்காக வச்சுருக்கேன். சில நாள் தொடர்ந்து வீடியோ பாட முடியல, பட் ஆனால் நீங்கள் தொடர்ந்து என் கூட இருக்கீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். டேக் கேர். பாய்.